தென்னாப்பிரிக்காவில் தமிழர்கள் வரலாற்று சிறப்புகள். தமிழர்கள் தென்னாப்பிரிக்கா வந்த காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 1860ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவிற்கு தமிழர்கள் முதன்மையாக பிரித்தானிய குடியேற்ற காலத்தில் கொண்டு வரப்பட்டனர். முதற்கட்டமாக இந்தியா முதலாவது ஆங்கில இந்தியன் குடியேற்றம் எனும் திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பிற்காக இன்டென்ச்சர்ட் லேபரர்ஸ் தென்னாப்பிரிக்காவின் நாட்டல் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டனர். முதல் கப்பல் நவம்பர் 1860ஆம் ஆண்டு அன்று ட்ரூரோ என்ற கப்பல் 342 இந்தியர்களுடன் தென்னாப்பிரிக்காவின் டுர்பன் நகரத்திற்கு வந்தது. இதில் பலர் தமிழர்கள். வேலை மற்றும் வாழ்க்கை. அவர்கள் பெரும்பாலும் அரசு பூமிகளில், சர்க்கரை தோட்டங்களில், வெளிநாட்டு விவசாய நிலங்களில், மழை நாடுகளில் வேலை செய்தனர். பல ஆண்டுகள் கடுமையான அடிமை சுழற்சியில் இருந்தனர். பின்னர் சிலர் தொழில், வணிகம், கல்வி, சமூகவியல் துறைகளில் முன்னேறத் தொடங்கினர். தமிழர் கலாச்சாரம், மொழி, மதம். தமிழர்கள் மதத்தை, மொழியையும் பண்பாட்டையும் மிக நன்றாக பாதுகாத்து வந்தனர். முருகன் கோவில்கள், அம்மன் கோவில்கள், கோலி அட்டங்கள், கார்த்திகை தீபம், தைப்பூசம், அடிமாசி திருவிழா உள்ளிட்ட விழாக்கள் இன்று வரை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றன. இன்றைய நிலை மாடர்ன் டே. தென்னாப்பிரிக்காவில் தமிழர்கள் சுமார் 6 லட்சம் பேர் வரை வாழ்கின்றனர். முக்கியமாக குவாசுலு நட்டல் பகுதியில். கல்வி, மருத்துவம், வணிகம், சட்டம், அரசியல் ஆகிய துறைகளில் தமிழர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். தமிழ் மொழி தென்னாப்பிரிக்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய மொழியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.